முடிச்சு காட்டுறேன்னு பொறுங்கவன். சாரி உடுத்திரு, சாரி இல்லை லெஹங்கா. நான் சாரி எனக்கு உடுக்க தெரியாதுடா செல்ல குட்டியெல்லாம், எனக்கு சாரி உடுக்க. இது வந்து லெஹங்கா ஓகேயா, அது சும்மா சாரி மாதிரி இப்படி குத்தி இருக்கிறேன். எனக்கு இரவு கல்யாணம் நடந்தது. அமல்ராஜ் வந்து எனக்கும் மதனுக்கும் டிக்டாக்குள்ள கல்யாணம் கட்டி வச்சுட்டார். ஏனெண்டா தனக்கு டிஸ்டர்பாக இருக்காம் நெடுக நான் மாப்பிள்ளை தேடுறது அவருக்கு பிடிக்கலையா. ஹாய்டா மேஜிக் டச். அதால் அவர் இரவோட இரவாக எனக்கும் மதனுக்கும் கல்யாணத்தை கட்டி வச்சுட்டார். ஆனப்படியால் எங்களுடைய கலை கலாச்சாரப்படி நாமல் கல்யாணம் கட்டி முடிச்சிட்டால் அது இப்போ அப்படித்தானே நடக்குது. ஊர்லேயும் அம்மா அப்பா கல்யாணம் பேசிட்டு ஊர்லேயே அந்த சடங்கெல்லாம் முடித்தால் பொம்பளை மாப்பிள்ளை தானே. அதால் நான் வந்து நான் வந்து தாலியோட ரெடியாக இருக்கிறேன்டா. இங்கிட்ட செல்லக்குட்டி இப்போ தாலியெல்லாம் ரெடியாக இருக்குது, இப்போ குங்குமப்பட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ மதன் மாப்பிள்ளை வந்து வேட்டி ஷர்ட்டோட வந்து எனக்கு பொட்டு வச்சு தாலியை தூக்கி கழுத்தில் கொழுவிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு எப்படி என்ன இப்படியே தனியாக விடலாம் நீங்கள் சொல்லுங்க. ஆனால் அனுஷனைத்தான் நான் லவ் பண்ணினான். ஆனால் இது வந்து இரண்டாவாதமாக செய்துட்டாங்க. ஆனால் பிரச்சனை இல்லை, அனுஷனும் மதனும் வந்து ஃப்ரெண்ட் தான். ஆனப்படியாக நான் வந்து மதனை ஹஸ்பண்டாக இருக்கிறேன், அனுஷனை லவராக வச்சுருக்கிறேன். ஓகேயா.